இன்னைக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. இத்தனை நாள் வந்து உங்களுக்கே பண்ணலாம் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இதை பேசணும் அப்படின்ட்டு. பகுத்தறிவும் பக்கவாத்தியமும். பகுத்தறிவும் ஏன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன்னா ரொம்ப விசேஷமாக இருந்து. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கோரஸா நான் பாடத்தை திருப்பி பண்ணணும். வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் சொல்லுங்க. வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் சொல்லுங்க. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். என்ன புரியுதா? சொல்ல சொன்னா சொன்னீங்க. ரொம்ப சரி. பகுத்தறிவு அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா சொன்னமே இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கணும். யாரோ ஒருத்தர் சொல்ல சொன்னாரு சொன்னீங்க. ஏன்னா அவர் மேல இருக்கிற நம்பிக்கை இல்லை, நீங்க வரீங்க நம்ம இங்க சத்சங்கம் பண்ண நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குது, ஒரே ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால நான் சொன்னா என்னவா இருக்கும், ஏதோ ஒரு மீனிங் இருக்கும். சொல்லும் போது சொல்லிட்டீங்க, அப்புறமா என்ன பண்ண அது கேட்கணும். ஏன் வேல் முருகா வேல் முருகா வேல் இல்ல வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல் பாட்டெல்லாம் கேட்குறீங்க தானா? கேட்குறீங்க. எது பகுத்தறிவு? இப்போ நிறைய பகுத்தறிவு எதுன்னு புரிஞ்சிச்சுன்னா இந்த பைத்தியங்கள்லாம் நம்ம விடுபட்டுருவோம். அறிவுனா முதல்ல என்ன, பகுத்தறிவுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு அப்படின்னு சொன்னா புலன் கொண்டு புரிந்து கொள்வது அத்தனையும் அறிவு. எதை கொண்டு புரிந்து கொள்வது? புலன்களை கொண்டு அறிவது. கண்ணை கொண்டு பார்க்குறோம், பார்க்குற அறிவு. காது கொண்டு கேட்குறோம், கேட்குற அறிவு. வாயை கொண்டு நாக்கு அசைச்சு பேசுறோம், பேசுற அறிவு. மூக்கை கொண்டு நுகர்ந்து வாசனைகளை புரிஞ்சுக்கிறோம், நுகர்தல் அறிவு. தொடு உணர்ச்சிகளெல்லாம் கொண்டு அறிகிறோம், இது தொடுதல் அறிவு. இந்த பகுத்தறிவு இதை அத்தனையும் வச்சு பகுத்து பார்த்து புரிஞ்சுக்கிறோம், அது பகுத்தறிவு. இது பகுத்தறிவு. இது அத்தனையும் இந்த 5 புலன்களை கொண்டும் நாம் பெற்ற அறிவுகளை வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணணும். இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது அப்படின்னா நம்ம புரிஞ்சு ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கணும். அது வந்து எசன்ஸா ஒன்று எடுக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்ன, இப்போ பகுத்தறிவு எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன செய்யணும், எனக்கு பகுத்தறிவு இருக்குது நான் நிரூபிக்கணும், நான் என்ன செய்யணும், வேறுபட்டு வேறுபட்டு இருக்கணும். எல்லாம் காலில் நந்தா நான் தலை கீழே கையில நந்த வேறுபட்டு இருக்கணும்ல. கரெக்டா? கரெக்டாங்க. இது பகுத்தறிவா? எல்லாம் இருக்குதுன்றத நான் இல்லைன்னும், இல்லை எல்லாம் இல்லைன்றதை நான் இருக்குதுன்னும், அது பகுத்தறிவா? எல்லாம் சரின்னு சொல்ற உடனே எல்லாம் கண்ணு கும்புறான்பா எனக்கு புரிஞ்சிச்சு நான் ஒரு பகுத்தறிவு. நிறைய கிறுக்கு பசங்களா நான் வந்து யாருப்பா பகுத்தறிவா? உண்மையிலே லூஸ் தாங்க. மற்ற கண்ணு பார்க்கறதில்ல, உண்மையிலே லூசு தான். அவருக்கு என்ன பிடிச்சிருந்தோ அதை செஞ்சுக்கிறாரு. இது தப்பு ரைட்ல. நான் எப்படி எடுத்துன்னு வந்தேன், ஒரு பூனை தன் பாறையை ஒரு பாறை நக்குது. ஏன் நக்குது பாறைய? பூனை பாறையை நக்குது. ஏன் நக்குது? சுத்தம் பண்றது தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. பூனை பாறை நக்குது எனக்கு தெரியும். நான் சொன்ன உடனே அது இது நக்குது, அது அது நக்குது, இது இப்படி நக்குது. பூனை பாறை நக்குது எனக்கு வந்து எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப சரி. ஒண்ணு பூனை கூப்பிட்டு கேட்கணும், ஏன் பூனை இது மாதிரி நினைக்கிறேன் தெரியாதுன்றது நம்ம என்ன சொல்றது இல்ல. அட லூசுங்களா, பூனை பாறை நக்குனா உங்களுக்கு என்ன வந்து, நான் ஒரு கேள்வி கேட்டோடனே நீங்க என்ன பண்றீங்க ஒண்ணு, அது இப்படி யோசிக்கிறது பகுத்தறிவானா? இல்லைங்க. சிந்தித்தல் பகுத்தறிவு ஆகாது. சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரத்துக்கு பேர் பகுத்தறிவு. சிந்தித்து ஒரு என்ன முடிவுனா தெரியும் அல்லது தெரியாது அல்லது தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு வரலாம். தெரியும், தெரியாது, தேவையில்லை, தேவை, எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும், இப்படிலாம் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ இந்த மனுஷனை பார்த்து புரிஞ்சு வாழ்க்கையில இந்த மனுஷன் எப்படிதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், புரிஞ்ச ஒரு முடிவுக்கு வந்து நின்றோம். இது எது செஞ்சது அப்படின்னா இதுதான் பகுத்தறிவு. அதுதான் பகுத்தறிவுனா பெருசாலாம் யோசிக்கக்கூடாதா, நம்ம ரொம்ப எல்லாத்தையுமே எளிமையாக்கிறது தான் நம்ம வேலையை. ரொம்ப காம்ப்ளிகேட்டடே பண்ணிக்கூடாது. பகுத்தறிவு என்ன பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொன்னாங்கன்னா பகுத்தறிவு அப்படின்னு சொன்னோடனே மனம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு பெரிய பால்னு வச்சுக்கோங்களேன். பகுத்தறிவு ஒரு கோடு, மேல் மனம், இது ஆழ்மனம், விஷயம்லாம் இது வரும், உள்ள போகாது. பகுத்தறிவு வந்து தேவையான மட்டும் உள்ள இருக்கும், வெளியே தான் அதே மாதிரி உள்ளதான் எல்லாத்தையும் வெளியே இருப்பாது. பகுத்தறிவு ஒரு கண்ட்ரோல் கிரீட் மாதிரி இது செயல்படும்.
இண்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ, கான்சியஸ், அன்கான்சியஸ் அப்படிலாம் சொல்லிடு. இந்த பகுத்தறிவு அப்படின்னா நம்ம ஒரு தெளிவான ஒரு பார்வை வந்துச்சு நமக்கு, புலன்கள் நிமித்தமாக புரிந்து கொள்வதிலும் கடந்து உள்ள அந்த காரணமா இருக்கிற மனம் என்ற ஒண்ணு செயல்படுறதுனால ஏற்படுற ஒரு விளைவுக்கு பேரு பகுத்தறிவு. இப்படியும் அதை நீங்க வரையறுத்துக்கலாம், எப்படியும் வரையலாம். இந்த பக்கவாதித்தியா நம்ம இங்க சேர்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பாட்டு பாடுறாருன்னா சுத்தி ஒரு 4-5 பேர் இருக்கணும். ஒருத்தர் மட்டும் பண்ண எப்படி இருக்காது, சோலோவா இருந்தா. சில பேர் பாட்டு பாடி அவரே மியூசிக்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து நான் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் பாட்டு பாடுங்க. இந்த கார்பரேஷன் ஸ்கூல்லலாம் பார்த்தோம்னா ஒரு ஜாலியாக இருக்கும். ஸ்கூல் நடத்துகிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு டீ போட்டு தருது, கடைக்கு போய் வருது, மதியத்தில் இலை வாங்கி கொடுக்குறது. அந்த வாத்தியார்களுக்கும் நம்ம வேலைக்காரங்க டீச்சராக தான் கூட போய் விட்டு வரணும், பஸ் வைக்கும். கார்பரேஷன் ஸ்கூலில் வச்சா இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. பொதுவாக வாத்தியாருக்கும் மாணவனுக்கும் உறவும் நல்லா இருக்கும். கான்வென்ட்ல வந்து அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது. டீச்சர் நடிப்பாங்க, மாணவனும் நடிக்கணும். கார்பரேஷன் ஸ்கூல்ல 2 பேரும் நடிக்க மாட்டாங்க, 2 பேரும் உண்மையா இருப்பாங்க, அந்யோன்யம் ஆயிடுவாங்க. அந்த உண்மை இருக்குது, பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது. அதுல மாணவனும் வாத்தியார் எப்படி இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. 2 பேருமே நடிக்க மாட்டாங்க. கான்வென்ட்ல எப்படி இருப்பாங்க, 2 பேருமே டீச்சர் சூப்பரா நடிப்பாங்க, மேக்கப் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க அப்படியே அப்படிதான் இருப்பாங்க. வேற ஒரு மொழி பேசுவாங்கன்னா வேற அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதை பத்தி, நீங்கள் சாப்பிட்டீர்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், குழந்தைங்க எல்லாம் மரியாதை பேசணும். அது வீட்டில் போனால் வெளியே வந்தா சனி நான் கைதை கஷ்டமா எழுதிக்கிறேன் அப்படின்னு. ஆனா அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சரு நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும், இவங்க தானே அது வேற மாறிக்கிறாங்களே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்றது, அந்த குழந்தை ஒன்றும் புரியாது, நடிக்கிறதா பேசுறதா. இப்போ நிறைய பேச்சாளர்கள்லாம் நடிச்சுன்னு வந்தா பேசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே பேசுவாங்க. அவர் கூப்பிட்டு பேசு, நல்லா கோவமா பேசினா அப்பதான் உண்மை ஒரிஜினல் வரும். எப்போ ஒரிஜினலா பேசுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப வெறியேற்றும். கொஞ்சம் முடிக்கி கிடி நெருப்பெல்லாம் பேசி விட்டுன்னு வச்சுக்கலாம், அப்பதான் உண்மை ஒரிஜினலா அப்பா பேசுவார். என்ன பார்த்தா இவ்வளவு நேரம் அவ்வளோ அழகா பேசியிருந்தீங்களே சார். எப்போ அவருக்கு ஏதோ ஒண்ணு பண்ணதானே அவரு உண்மையா பேசுவார். ஆனா நான் சுக்கா கையாண்டுப்பார், நல்லா உங்களெல்லாம் பண்ணீங்களா. ஏன்னா கான்வென்ட் குழந்தைங்க மாதிரி ஆயிட்டீங்க இப்போ. ஆனா கார்பரேஷன் குழந்தைங்களுக்குன்னா இல்ல இந்த பிரச்சனை இல்லை. எனக்கு கூப்பிட்டு பாட்டு பிரச்சனை, கொத்துச்சம்பா பத்தேரிசி கொத்தத்தாவே இன்னும் சுக்கு சிக்கு சுக்கு சிக்கு சுக்கு சிக்கு அந்த பாட்டு பாடின உடனே கூடவே மியூசிக்கும். என்னோட 5ஆம் கிளாஸ்ல நான் அது மாதிரி பண்ணேன். என்ன பண்றோம், பக்கவாதியத்தை கூட கொஞ்சமா பாட்டெல்லாம் பாடினோடனே கூடவே கத்துறது இதெல்லாம் பண்ணுவோம். அந்த குழந்தையா இருப்பது வளர்ந்துட்டோம்னா அதெல்லாம் பண்றது இல்லை நம்ம. ஏன்னா பகுத்தறிவு ஒன்று வந்துட்டு பாருங்க, வந்த உடனே நம்ம வந்து நாசுக்கு தன்மை. பகுத்தறிவு என்ன செஞ்சு வச்சிருது நம்மள அப்படின்னு கேட்டா, அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. நம்ம பகுத்தறிவுன்னு நம்ம சொல்றோமே, நம்மள என்ன செஞ்சு வச்சிருக்குது, உண்மையிலேயே பகுத்தறிவை பயன்படுத்துறவங்க தான் முட்டாளா இருக்கிறோம். உண்மையிலேயே யார் முட்டாளா இருக்கிறோம், பகுத்தறிவை பயன்படுத்துறவங்க. பகுத்தறிவை கடக்கிறவன் தான் ஞானி ஆகிறான். நல்லா இந்த இடத்த புரிஞ்சு வச்சுக்கணும். ஞானி என்பவன் பகுத்தறிவை பயன்படுத்துபவன் அல்ல, பகுத்தறிவை கடந்தவன். நீங்க குழப்பம் என்னன்னா, ஒரு குரு கிட்ட போய் நீங்க அறிவு பெறலாம், நம்ம இப்படிலாம் வாழலாமா, இப்படிலாம் வாழக்கூடாது, எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் கற்றுக்க பாவம். நீங்க அந்த வேற மாதிரி ஒரு ஞானிக்கிட்ட நீங்க என்ன பண்ண முடியாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கற்றுன்னு வர முடியாது. லாவேர்ஸுக்கு அதான் பிரச்சனை. கான்ஃபியூஷன்ஸ் கிட்ட போனால் நீங்கள் கற்றுன்னு வரலாம், 3000 சட்டம் எழுதி வச்சுக்கலாம். லாவேர்ஸ் கிட்ட போனால் என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஒரு சட்டத்தை கிரிக்கிற வர முடியாது. ஏன்னா வாழ்வின் யதார்த்தம் எப்படி இருக்கு தெரியாது. ஒரு வீடு தான் இருக்கும், ஒழுங்காக தான் போன்னு சொல்லுவோம். கல் ஒன்று சிக்கலாக இருந்து அதை மாட்டின்னு போச்சு நிற்கும், என்ன பண்ணுவீங்க, சைக்கிள் எப்படியோ ஓட்டுப்பா, 2 நிமிஷம் கழிச்சு எப்படி திருப்பு, 3 நிமிஷம் கழிச்சு டைம் பார்த்து ஓட்ட முடியும் சைக்கிள். எப்படி ஓட்டணும், ரோடு எப்படி இருந்தா என்ன பண்ண, அதுக்கேற்ற மாதிரி. அப்போ அது பகுத்தறிவா? பகுத்தறிவு என்ன செய்யுதுன்னா, திட்டங்களையும் வகுத்து, சட்டங்களையும் திட்டங்களையும் வகுத்துன்னு தன்னை தானே அடிமையா வச்சுக்கிட்டு பகுத்தறிவுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ரியலா பகுத்தறிவு ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, எல்லா அறிவையும் கடந்த மேலோங்கிய ஒரு நிலைக்கு அவன் போயிட்டு பகுத்தறிவையும் வென்றுவான். தான் பகுத்து புரிஞ்சு வச்சுக்கிற விஷயத்தை என்ன பண்றான், உண்மையிலேயே பகுத்தறிவை பயன்படுத்துறவன். பகுத்தறிவை பயன்படுத்தாதவரு பகுத்தறிவுக்கு அடிமையாயிடுவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பொருளுக்கு எப்போ நம்ம அடிமையாயிடுவோம்னா, அதை பயன்படுத்தலைன்னா, பயன்படுத்தினா என்ன ஆயிடுவோம், பயன்படுத்தினா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் என்னன்னா, அது எவ்வளவு தூரம் அது என்னென்ன செய்யும் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா, அது வரைக்கும் தான் நம்ம அதை வச்சுப்போம். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதெல்லாம் செய்ய முடியாது, நம்ம தெரிஞ்சுப்போம். அதை யூஸ் பண்ண தெரியலன்னா, எப்போ யூஸ் பண்ண பொழுது என்னவோ விசேஷம் பொழுது என்ன பண்ணினே இருப்போம், எடுத்து வச்சுருப்போம். பகுத்தறிவு அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும், மனிதனா பிறந்தா தானே இப்போ இருக்குமே, இது இல்லைன்னா இல்லாத ஒரு மனிதனும் இல்லை. பிரச்சனை என்னடான்னா பகுத்தறிவு தான்.
பகுத்தறிவு இல்லைன்னா நீங்க சூப்பர், நம்ம எல்லாருமே சூப்பர். நீங்கள நம்ம எல்லாருமே பகுத்தறிவு இல்லைன்னா எப்படி சூப்பரான மனிதர்கள். நம்ம வீடு கட்டிக்க மாட்டோம், தனியா பிரிச்சு வச்சுக்க மாட்டோம், ஒன்று எந்துன்னு சொல்ல மாட்டோம், பாகுபாடு இருக்காது, கூட்டமா வச்சுக்க மாட்டோம். ஏன் ஜாதிக்காரன், ஏன் மதத்துக்காரன், ஏன் மொழிக்காரன், இவர் ஏன் குரு, இது ஏன் ஆசிரமம், இது எந்து, இது அவுந்து, இதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம சொல்லவே மாட்டோம். பகுத்தறிவு வரணும். ஆபத்தான ஒரு கத்தி, ஆபத்தான ஒரு டூலு, ஆபத்தான ஒரு விஷயத்தை கடவுள் நம்ம குத்து வச்சுக்கிறோம். பிரச்சனை ஆறாம் அறிவை தேரா அறிவாய் அவனுக்கு அவனே செய்து கொண்டான். யாரும் உன்னை கட்டுப்பட்டு உன நீயே கட்டுப்பட்டுருப்ப, நீயே அடிமையாயிடுவே, நீயே முட்டாள் ஆயிடுவே. இதுக்கு பேர் பகுத்தறிவு. நீ சொல்லிப்ப என்ன சொல்லிப்ப? யாரும் உன்னை என்ன செய்வானா? உன்னை யாரும் நோட்டம் விடவானா, உன்னை யாரும் எதுவும் செய்வானா, உன்னை யாரும் கண்டுக்குவானா? யார் யாரையும் தண்டிச்சுக்குவோம்? நாமளே தண்டிக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோன்னா அது நாங்கெல்லாம் பகுத்தறிவாளர்கள். பச்சை ஜாதி நீங்க எங்க பகுத்தறிவாளர பார்க்காதுங்க, பச்சைமாயிருங்க, பகுத்துண்டு வாழுங்க, பழக்கத்தை மாத்தாதீங்க. எங்க பாடுங்க. இப்ப பாட மாட்டேன்றீங்க வித்யா. ஏன்னா பாட்டை ரைமிங்கா சொன்னேன், ஆனா நீங்க என்ன பண்ணல, பாடல. முதல்ல எடுத்தோடனே சொன்னேன், ஐயோ நான் சொன்னா நீ பாடுன்னா பாடுனீங்க. இல்ல முதல்ல சொன்னீங்க, திட்டிட்டீங்க, அதனால அடுத்த டைம் பாடுறது பயமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இன்வால்மெண்ட் ரசிங்க, கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, வாங்க அனுபவிங்கன்னும் போது நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. ஒரு சாவுக்கு மூலம் வச்சுக்கிறாங்க, நம்ம 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 டக்கு செம்ம குத்து குத்துங்க. குழந்தைங்க என்ன பண்ணா, பெரியவங்களா என்ன பண்ணுவாங்க, ஏன் திட்டிடுவாங்களோ, யாருன்னா நம்மள கேவலமா தெரியும். குழந்தைக்கு என்ன இல்ல, சரியா தப்பா? 2 அடி வாங்கினா குழந்தை ஆடாது. அது பகுத்தறிவு. நீங்க பகுத்தறிவு அடிக்கிட்டே ஆமா உண்மைதானே. அவர் அடிக்கிறவர் இல்ல, அவர் பவுண்டரி தாண்டி திட்டு அடிப்பாரு. அதான் பவுண்டரி தாண்டி நம்மளாம் ஆடுறது பவுண்டரி தாண்டி அடி ஆனா அடிப்பாரு. சிங்கமா மாட்டுவார் பார்த்து சமயத்துல. அதான் அந்த சிங்கம் தான் வெளிப்பட்டுச்சு. இருக்கட்டும், எப்பவுமே அது சிறுத்தை. ஆனா சிங்கமா மாற பாக்குது, எங்கன்னா மேலே ஏறி தாவிக்கும். எது மேலேயும் ஏறக்கூடாது, நம்ம எது மேலேயும் நம்ம கூடாது, பற்று வைக்க கூடாது. நம்ம உண்மையான பகுத்தறிவுன்றது என்ன கேட்டீங்கன்னா என்ன இல்ல, என்ன இல்ல, இப்படி 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 இது இப்படி இது இப்படி இது இப்படி இப்படி என்ன இல்ல, இது நான் சைக்கிள் எப்படி ஓட்ட முடியாது. ஒரு செகண்ட் இப்படி, ஒரு செகண்ட் இப்படிங்க, அப்படியே ஓட்ட முடியாது. இப்படி கிளாஸ் என்ட்ரு பண்ணி 40லயே வச்சுட்டு போனோம். இதை ஏன்னா ஸ்பீட் லிமிட் எவ்வளோ போட்டுக்கிறாங்க, 40 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டாங்க. 40லயே வச்சு வண்டி ஓட்டுவீங்களா? பள்ளம் வந்த கூட 40லயே விடுறது. ஏன்னா என்ன பண்ணி வச்சுனாங்க, பைத்தியம் என்ன பண்ணா குறைக்கணும். ஒரு வண்டி முன்னாடி போகுது, இல்ல நம்ம முன்னாடி போகணும்னு நினைச்சா என்ன பண்ணா, கூட்டணும் குறைக்கணும். 40லயே போனேன் பாட்டிதான் இல்ல, பாட்டியில போனா பாட்டிதான். இந்த பகுத்தறிவுகளை என்ன சொல்லி வச்சுக்குதுன்னா வாழை வெட்டியாக்கி வச்சுச்சுங்க. வாழை சரிங்க, இந்த பக்கம் பகுத்தறிவாளிகள் போனா அவனுக்கு என்ன பண்றேன், இல்லவே இல்லை. இதுதான் பகுத்தறிவு ஆச்சு. இப்போ கருப்பா ஒரு சட்டம் போட்டு கடவுள் இல்லைன்னா நீங்க பகுத்தறிவு இருக்கீங்க. பழைய இருக்குதான் நீ, யார்தான் நீ, அதே பழைய இருக்குதான். உணர்வு போய் நின்று அவ்வளவுதான். இங்க என்ன பண்ணி இருக்குதுன்னு சொல்லி அந்த பக்கம் போய் என்ன பண்ண போறப்பா, ரெண்டுமே என்னதான், ரெண்டுமே லூஸ். உந்த சொந்தமா நீ எதனா பண்ணிடலாம், எதுவுமே இல்லை. 2 பேருமே என்ன பண்றது, நாங்க சிந்திக்கிறதுல முடிவு பண்ணிட்டேங்க. எங்களுக்கு பகுத்தறிவு இருந்தாலும் நாங்க என்ன பண்றது இல்லை. எங்க பகுத்தறிவு பக்கவாத்தியமா நாங்க மாத்திக்கணும், சோலோவா நாங்க பண்றது இல்லைன்னு. யாருன்னா என்ன சொன்ன கோரஸா நாங்க பாட்டு வந்துருவோம். நாங்க என்ன பண்ண மாட்டோம், சொந்தமா எதுவும் செய்ய மாட்டோம். நாங்க என்ன பண்ணுவோம், கோரஸா யாரெல்லாம் பேசினா என்ன பண்றோம், நாங்க கோரஸா தனியா பாடியா என்ன பண்றது இல்லை. கோரஸ்ல ஒண்ணா தெரிஞ்சு, ஏன்னா 10ஓட பண்ணாலும் ஒண்ணு பண்ணிடலாம், கத்திடலாம். தனியா வந்து கத்துலாம், ஒரு பாட்டு ஒன்று பாடு, என்ன பண்றது இல்லைப்பா. இப்படிதான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிறோம். என்ன இதுங்கெல்லாம் எங்கிருந்து வந்தது, நமக்கு பயம் ஏற்படுறது, அச்சம் ஏற்படுறது, கூச்ச உணர்வு ஏற்படுறது, நாகரிகமாக இருந்தது, பிற்காலத்தில் மதிப்பா இருக்கிறதெல்லாம் பகுத்தறிவு செஞ்ச பாவம், பகுத்தறிவால் வந்த வினை, பகுத்தறிவினால் வந்த நமக்கு தீமை, பகுத்தறிவினால் ஏற்பட்ட நஷ்டம், பகுத்தறிவினால் வாழ முடியாத போன துக்கம். பகுத்தறிவு இருந்தா தான் நம்ம கல்லை பார்த்து சாமி கும்பிடுறோம். பகுத்தறிவு இல்லைன்னா கும்பிட மாட்டோம். எந்த பகுத்தறிவு இல்லாத குரங்கு கல்லை கும்பிடுதா? கல்லை கும்பிடுறதுக்குன்னா உனக்கு கடவுள் இல்லைன்றதுக்குன்னா உனக்கு
அதுக்கும் பகுத்தறிவு வேணும். கடவுளை கும்புறதுக்கு என்ன வேணும்? பகுத்தறிவு வேணும். கடவுளை குண்டாம போறதுக்கு என்ன வேணும்? நாய் கடவுள் இல்லைன்னு சொல்றது இல்லை, இருக்குதுன்னு சொல்றது இல்லை. அது மேல என்னன்றது இல்ல அக்கறை எடுத்துக்கிட்டே இல்லை. சாப்பிட்டோமா, அவர் மரியாதை போட்டாரா, மரியாதை இல்லாத போட்டாரா, 2 சிக்கன் பீஸ் வச்சாரா, 4 சிக்கன் பீஸ் வச்சாரா, அன்பா வேக வச்சாங்களா, கருணையா போட்டாங்களா, பாசமா பாத்துக்கினாங்களா, ரொம்ப கேர் எடுத்துக்கினாங்களா, போன உடனே நம்மள ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா, இதெல்லாம் நான் என்ன பண்ணது. ஆனா நம்ம ஒரு சோறு போட்டு வச்சா 10 சிந்தனை. இவங்க வீட்டுல சாப்பிடலாமா, சாப்பிடாது, ஜாதியில உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, இது நேற்று செஞ்சுதான் இன்னைக்கு செஞ்சுதா, இது ஒழுங்கான கோழியா ஒழுங்கில்லாத கோழியா, இது சைவமா இது அசைவமா, இது அதுவா இது இதுவா, இவ்வளவு சொல்லி எத்த பசி கூட என்ன பிடிச்ச அப்புறம் என்ன உனக்கு செரிக்கும்? ஏன் செரிக்காம கஷ்டப்பட்டுக்கிற? ஏன் நோயோட கஷ்டப்பட்டுக்கிறோம்னா நோய்க்கும் காரணம் பகுத்தறிவு தான். நோய்க்கும் ஒருத்தர் சொல்றாரு கொசு கச்சா மலேரியா வரும்ன்றாரு, ஒருத்தர் சொல்றாரு கொசு கச்சா எங்கடா மலேரியா வரும், ஊரே தானே செய்ததுலாம் விட்டா போகுதுன்றாரு ஒருத்தர். செகண்ட் ஹால் சூப்பர் கொடுக்குறா பாரு. அதான் இந்த பக்கம் இந்த ஒரு குரங்கு அந்த பக்கம் போயிடுச்சு. அவருக்கு டாக்டர் கேட்டா, கச்சா உரித்துலடா, ஆனா சுத்தி இருக்கிற அழுக்கெல்லாம் போட்டா தானே செய்யும். நீடில் துரும்புச்சு நீடில் ஊத்துனா என்ன ஆகுமா? கொசு கடிது பைத்தியம் மாதிரி உரியத்து இல்லை, ஆனா அது நீடில் சுத்தி என்ன இருக்குது அது என்ன ஆகும்? அவ்வளவுதான் உள்ள போதுன்றான். உங்களோட டாக்டர் கிட்ட சொன்னா இந்த என்ன பண்ணலைப்பா, 2வது டாக்டர் கிட்ட போல அவரே டாக்டர் ஆயிட்டே இருக்கும். அதனால என்னத்தான் சொல்லுவாரு, அது எங்க உரிய தானே செய்து அங்க விடுது, அதனால உனக்கு என்ன பண்ணாது நோய் வராது. வாட்ஸ்அப்ல பச்சிங்களோ இல்லையே தெரியல, இதெல்லாம் நம்ம குரூப்ல வந்து நம்ம அறிவியல் ஆயிடுச்சு. நல்லா படிக்க வேண்டியது கர்மா என்ன பண்றது போட்டானே நம்ம குரூப் ஆகி போச்சு. அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, படிக்க வேண்டியதாச்சு, பைத்தியத்தை சிந்திக்க வேண்டியதாகும். கரெக்டா நான் பேசுறதெல்லாம். இப்போ பகுத்தறிவுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பகுத்தறிவியை ஆராய்ச்சி பகுத்தறிவுனா இன்னொரு ஸ்டெப் மேல போய் நான் செய்வது சரிதானா, என்னை அது சுகமாக வைத்துக் கொள்கிறதா அப்படின்னு எதை தான் கேட்கணும்? அந்த பகுத்தறிவை தான் கேட்கணும். பகுத்தறிவின் உச்சம் தான் ஞானம். பகுத்தறிவுல போனா சிக்கிக்கிறீங்க. வேலி நல்லது எவ்வளவு தூரத்தில் வச்சிருந்தா, என்னை தடை செய்யாத வரைக்கும் வேலி நல்லது. வேலி எனக்காக போடப்பட்டதா, மாடு ஆடு வராம இருக்கிறதுக்காக போடப்பட்டதா? இப்ப நான் போகாம இருக்கிறேன். ஒரு வேலி போட்டு நான் தாண்டாம இருக்கிறேன், இது நியாயமா? வேலி எதுக்கு போடப்பட்டது? உன்னோட உள்ள வராம இருக்கிறதுக்கு. இப்ப நானே போக மாட்டேன்றேன், இது நியாயமாங்க? இது நீங்க போட்ட வேலி எல்லாம் எதுக்கு? இன்னொருத்தர் என்ன பண்ண கூடாது, உள்ள உங்க பவுண்டரி உள்ள வரக்கூடாது. நீங்களே உங்க பவுண்டரி பெருசு பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க வேலை போட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாம் இருக்கிறதுக்கு, நீங்க இன்பமா இல்லாம இருக்கிறதுக்கு, நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு இல்லாததுக்கு அவங்களுக்கு வேலி எதுக்கு வேலி போட்டா? இன்னொன்னு உள்ள வராம இருக்கிறதுக்கு. செடியை வர்ற அளவுக்கு போட்டுக்கிறிய நியாயமா? நியாயமாங்க? அப்போ பகுத்தறிவை அதுதான் கிடைக்கணும். இந்த பக்கவாத்தியர்களுக்கு என்ன தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா, சோலோலாம் தெரியாது, எல்லாரும் பக்கவாத்தியர்களாகவே இருக்கிறாங்க. மியூசிக் இவரு பார்த்தோன்னே இவரு டண்டனக்கா 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 அவருக்கு சொல்ற இதை சொல்லிட்டீங்கன்னா போதும், படுத்த நீங்க தம்புரா ஒன்று குத்துட்டீங்கன்னா அவர் பாடுற என்ன பாடுற கூட அவருக்கு தெரியாது. யாருக்கு? அவங்க தான் முன்னாடி உட்காந்து பாடுப்பாங்க, நல்லா பாடுப்பாங்க. அவதாரம் செய்திடுவீரே பாட்டு கேட்டீங்களா? அருமையான பாடல், புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம். என்ன செஞ்சா அவதாரம் செய்திடுவீரே, என்ன அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுது? இல்ல ஒன்னும் புரியல. நம்ம தான் அவதாரம், வேற யாரும் அவதாரம் கிடையாது. நம்ம செய்யணும்னு சொல்றான். நீ உன்னை யாரா மாத்திக்கா, அவதாரமா மாத்திக்கோ, இறைவனுடைய தாரமா மாத்திக்கோ. நீயும் ஒரு அவதாரம் தான். நீ ஒரு ராமன் அவதாரம்னு நீ நினைச்சுட்டு இருக்காத. நீ யாரு? லூசு பையன, நீ அவதாரம் தாண்டா. அது தானே அது கதையை சொன்னா. ஆனா என்ன பண்ணுகிற இப்ப? ராமன் சொன்னா ராமன் சொன்னா ராமன் சொன்னா, கிருஷ்ணா சொன்னா கிருஷ்ணா சொன்னா. நீ என்னடா சொன்ன? லூசு. கிருஷ்ணா ஒரு அவதாரம், ராமா ஒரு அவதாரம். அதுதானே 10 அவதாரம் தரணாங்க. நீ 11வது வரும், நீ 20வது அவதாரம், லட்சமா இருந்தா லட்சமாவது அவதாரம். அத்தனை பேரும் இறைவன் அவதாரமா எப்ப மாறினா? கரெக்டா பகுத்தறிவு சரியா வேலை செஞ்சா. தப்பா வச்சுட்டா என்ன ஆயிடுவீங்க? அவங்களாம் பகுத்தறிவாளர்களா?
யாரெல்லாம்? எவன் ஒருவன் தீர்மானத்துக்கு வரலையோ அவன் பகுத்தறிவாளனா நான் ஒத்துக்க முடியாது. என்னால பகுத்தறிவு எதுக்கு? தீர்மானம் பண்றது. அனலைசிங் பண்ணும்போது நீங்க வந்து யோசிக்கிறது, குழப்பம் அடைகிறதுன்றதெல்லாம் சரிதான். ஏன்னா அது ப்ராசஸ். சோறு வேகும் போது பொங்கும், கொதிக்கும், அதெல்லாம் ஆகும். வந்து சென்னை தட்டுக்கு அங்கேயே போங்க, தட்டுல வந்து சோறு பொங்குமா? என்ன ஆயிடுவாங்க? அடங்கிடும். இந்த பகுத்தறிவு சரியா தான் வேலை செஞ்சோம். கேள்வி கேட்டுக்கும் போதெல்லாம் அப்படி இப்படி கண்டதெல்லாம் கேட்டுருக்கோம். உங்க கேள்வி எல்லாம் எப்போ ஒழியும்? ஏன்னா கேட்டா தான் ஒழியும். கேட்காமே ஒழிஞ்சிருமா? கேட்டு கேட்டு சொன்னா கேட்கறதுக்குன்னே சில பேர் வச்சிருப்பா. கேள்வி கேட்கறதுக்கு மட்டுமே பதில புரிஞ்சுக்கிட்டே கிடையாது. சொன்னா கேள்வி கேட்பேன். நீ என்ன உணவு போட்டு என்ன பண்ணுவேன்? எதுக்கு வந்தாலும் கேள்வி கேட்பியா? ஏன் கேட்கறது? ஏன் உரிமை? புரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்கறது இல்ல, என்னத்துக்கு கேள்வி கேட்பேன்? நீ என்ன வேணா சொல்லு, நான் தப்புன்னு சொல்லு. நான் என்ன அறிவாளி நிரூபிக்க பார்ப்பேன். என்ன செய்யல அவருடைய பகுத்தறிவை சரியாக பயன்படுத்த இல்லை, வெறும் பக்கவாதியமா மட்டுமே இருக்கிறார். ஆனா உங்களை இறைவன் உங்களுக்கு கொடுத்த பகுத்தறிவு, இந்த இயற்கை இறைவனை கூட விட்டுருக்கோம். இந்த இயற்கை நீங்க இறைவன் புரிஞ்சுக்கிறதுக்கு பகுத்தறிவு வேணும். பகுத்தறிவு இல்லாம உங்களால இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. பகுத்தறிவு வேலை செய்யணும் என்ன பண்ண முடியாது? உங்களால இறைவனை புரிந்து கொள்ளவே முடியாது. இல்லைன்றவனும் பகுத்தறிவு இல்லாதவன் தான். இருக்குதுன்றவனும் பகுத்தறிவு முடியாது. பாப்பா நடிப்பா அறிவாளி எப்படி இருக்க முடியும்? சரியான முட்டாளா தான் இருக்க முடியும். நான் சொல்றேன், பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை விட்டுட்டு பாப்பா நடினா அவன் எப்படி மனுஷனா இருக்க முடியும்? அவன் யார் தான்? அப்படி அவன் சொல்லனா அவன் முட்டாள் கிடையாது. அப்படி அவன் சொல்லிதான் அவன் யார் தான்? ஒண்ணுதான், ரெண்டே சந்தர்ப்பம் தான். அப்படி அவன் சொல்லலன்னு சொல்லு, சொல்லிதான் அவன் முட்டாள்னு நான் சொல்றேன். சொல்லிதான் அவன் யார் தான்? முட்டாள் தான். ஏண்டா பாம்பு விஷம் உள்ளது கடிக்கும், ஒரு பாம்பு என்னடா பாவம் பண்ண? அதை விட மோசமான அப்படி நீ எப்படா முடிவு பண்ண? உடம்பெல்லாம் விஷம்னு சொல்லுவாரு. நீ எப்படா கண்டுபிடிச்ச? நீ கட்சியா பார்த்த அவனை சாப்பிட்டு பாத்தியா? பிறந்துட்டா அவன் தப்பா? பாப்பாடா பிறந்தன்னு வர வாங்கியா பிறந்தான்? யாரும் கேட்கணும்? இத நம்ம தான் கேட்கணும். சொன்னே எல்லாம் இருக்கணும். ஏன்னா நம்மள சொல்லல. ஒரு கால் பாம்பையோ பறையனையும் பார்த்தா பறையன் அடிப்பேன்னு சொல்லியிருந்தாக்கா நம்ம கேட்கலாம். இல்ல நாய்கரை அடிப்பேன்னு சொல்லிதான் நாய்கருங்கெல்லாம் கேட்கலாம். மோலியர்கள் அடிப்பா மோலியர்கள்லாம் கேட்கலாம். பாப்பான தானே சொன்னா பாப்பா கேட்கலாம், நம்ம ஏன் கேட்கணும்? அப்பே தெரிஞ்சுக்கலாம் இவங்க. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஐ எம் நாட் பாப்பான், பட் நான் மனுஷன். ஒரு நாய் பேசினா என்ன பண்ணுவேன்? அது கோரிக்குதுன்னு சொல்லுவேன். மணி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன், எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்டா நீ ஏன்டா கட்சி ஆரம்பிச்சு நான் தலைவராக இருக்கணும்னு நினைச்சினேன். அதுலேயே தானே அவன் அப்படியே தானே அரசியல் பண்ணுகிற நோக்கம் அது இல்லை. புனிதமான நோக்கம் உள்ள ஒரு மனிதன் தன்னை முன்னிலைப்படுத்துது இல்லவே இல்லை. என்ன நீ அல்பமா இருக்கு, என்னை தூக்கி கிரஷ் பண்ணி என்ன பண்ணேன்? குப்பையா போட்டுரு, அது உன் வேலை. ஆனா நான் எதுக்கு வந்துக்கிறேன்? என்ஜாய் பண்ணிட்டு போறேன். என் பேச்சை பேசும்போதே என்ஜாய் பண்றேன். பகுத்தறிவு என்னடா செய்யணும்னு என்ன? உங்களை அப்படியே வாழ வைக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படியே தெம்பா இருக்கணும், கொண்டாட்டமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். சாப்பிடும்போது சாப்பிடணும், பேசும்போது பேசணும், சிரிக்கும் போது சிரிக்கணும், வாழும்போது வாழணும். கடவுள் தெரியலன்னா தெரியல இருக்கணும், தெரியுதுன்னா தெரியல இருக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி செய்யணும். சொன்னா இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ நான் புக்கு படிச்சுட்டு அதுல இல்லைனாக்கா அது உனக்கு புரியல. நீ ஏன்டா படிச்சேன்னு கேட்கற? தேவாரம் நீ படிக்கிறது இல்ல, திருவாசகம் நீ படிக்கிறது இல்ல, ஒரு ஔவையார் குறள் நீ படிக்கிறது இல்ல, ஒரு திருக்குறள் நீ படிக்கிறதுக்கு இல்ல. நீ ஏன்டா படிச்சேன்னே கேட்கறேன் நான். உனக்கு விளக்கம் தெரியாது. அது யாருக்கு சொல்லப்பட்டது? புரிந்து கொள்ள வேண்டியவனுக்கு புரியறதுக்காக சொன்னது. நீ முயற்சி செய்ய போறதே இல்லை, இல்லைன்னு முடிவு பண்ற. ஏன்டா படிச்ச? அது அசிங்கசியமா தான் இருக்கும். கல்லை கட்டி கடலில் நீர் போட்டுடும் நற்றுணையாவது நமசிவாயமே சொல்லிட்டு போயிடும். எப்படி போட்டுச்சுன்னா, கல்லினை கட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே நமசிவாயவே நம. ஒருத்த உணர்வோட பாடுறான் அந்த பாட்டை கேட்டு. உணர்வோட பாடுறவனுக்கும் கடவுள் புரியல, அதை படிச்சுட்டு இல்லைன்னு சொல்றவனுக்கும் கடவுள் புரியல. நமசிவாயன்னா 5 பூதம், 5 எலமெண்ட், குறியீடு, படிமகம். சீனா CO2னா, Hனா, ஏன்னா நம்ம சொல்லி வச்சிருந்தானே. அந்த மாதிரி அந்த காலத்துல தமிழ்ல குறியீடு பண்ணி வச்சுக்கிறான். 5 பூதத்துக்கு 5 குறியீடு. குறியீடு என்னன்னு உனக்கு புரியாதவன், சயின்ஸே புரியாதவன், நீ பச்சை நான் சீன் பச்சினா என்ன அர்த்தம்? CO2 போட்டு வச்சுனா நீ என்ன உனக்கு என்ன புரியும்? அதுக்கு என்ன படிச்சிருக்கணும்? நீ கார்பன் டை ஆக்சைடு படிச்சிருக்கணும். அப்பதான் CO2 போட்டா சிம்பிள் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு உனக்கு தெரியும். H2O போட்டா யாருக்கு தெரியும்? அது சிம்பிள். அது நீ ஏன்டா பார்த்த? சயின்டிஸ்ட் படிக்க வேண்டிய விஷயத்தை நீ ஏன் போய் படிச்ச? அது யாருக்கு இல்ல? உனக்கு இல்லவே இல்லை. நீ ஃபர்ஸ்ட் தப்பா சொல்லியிருந்தா இவங்க லூசுங்களுக்கு தான் இவங்களுக்கு தெரியாது, வச்சுக்கிறவனுக்கு தெரியாது. சிம்பிள் வச்சுக்கிறானே அவனுக்கு என்ன தெரியாது? 2 கிறுக்கு பசங்க சேர்ந்து விளையாட விளையாட்டுல நம்ம மாட்டி போய்க்கணும். இப்போ நம்ம பகுத்தறிவு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படியும் போலாமா இப்படி போலாமா? யாருக்கு பக்கவாத்தியமா இருக்கலாம்?
பக்கவாத்தியமா நீ இருக்காத. சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இது என்னதான் சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான். நீ தான் போட்ட, நீ தான் சாப்பிட, நீ தான் புரிஞ்சுக்கணும். உனக்கு தான் காட்சி, இன்னொருத்தருக்கு காட்சி இல்லை. ஒரு பறவை உனக்கு தெரியலாம், நீ இருக்கிற ஆங்கிள் இருந்து இன்னொரு ஆளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இது இல்லை. ஏன் கொஞ்சம் மாறினா கூட ஒரு நாள் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. காட்சி மாறும், ஆங்கிள் டிஸ்டன்ஸ்ல எதனா ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட்ல மிஸ் பண்றதா செய்வாங்க. நீ திருமணத்தை படிக்கலாம், நேரா பொறுப்பு சொல்லிட்டு வச்சிடறான். நான் இப்ப படிச்ச திருக்குறளை படிக்கிறேன், நேரா பொறுப்பு சொல்லிட்டு போயிடறான். உனக்கு என்னடா புரியும்? அது யாருக்கு இல்லை? முதல்ல எதனா ஒன்று செஞ்சா அது யாருக்குன்னு பார்க்கணும். யாருக்குன்னா சோறு போட்டு வச்சா நீ சாப்பிட்டு நல்லா இல்லை, நியாயமா இருக்கு. நான் சக்கரை நோயாளின்ட்டு இல்லை எனக்கு உப்பு அதுன்ட்டு எனக்கு ப்ரெஷர் ஆகுதுன்ட்டு என் பொண்ணாட்டி பக்குவமா செஞ்சு கொடுத்துக்கிறா. எப்படி உப்பு போடாம நீ வந்து சாப்பிட்டு உப்பு இல்லை உப்பு இல்லை அதை சொன்ன கிட்ட மாட்டேன்னு என்ன வர திட்டு போற? அப்ப புரிஞ்சு வச்சுக்க, இதை சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இல்லை. சரி, இந்த விஷயம் மற்றவங்க இல்லை, இந்த விஷயம் மற்றவங்களுக்கு இல்லை.